வணக்கம். பாட்டுடை தலைவிங்கிற கதையோட தொடர்ச்சியை 13வது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? ஐயோ, எனக்கு கடைசி பஸ்ஸை பிடிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் வாரி சுருட்டி கொண்டு கிளம்பினான் சுந்தர். அவசரம் ஏன்? பஸ் போனால் இங்கே தங்கி காலையில் போங்களேன். நான் இங்கே தங்குவதா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க இன்னும் 1 மாத காலம் இருக்கிறதே என்றவன் கிளம்பிவிட்டான். அவன் வருவதற்குள் கடைசி பஸ் போய்விட்டது. வேகமாக நடக்க ஆரம்பித்தான். மனத்தின் உல்லாசம் நடையில் சிரமம் தெரியவில்லை. அவள் எனக்கு சாதகமாக சொல்வதனால்தான் இவ்வளவு கைண்டா நடந்து கொண்டாள் என்று எண்ணிக்கொண்டான். வீட்டை அடையும் பொழுது நேரம் நள்ளிரவையும் தாண்டிவிட்டது. ராதாவின் உடல் அப்பொழுதுதான் சற்று தேர ஆரம்பித்திருந்தது. சத்தியனிடமிருந்து தப்பி வந்து படுத்தவளை கடுமையான ஜுரம் பிடித்திருந்தது. டாக்டர்கள் வீட்டிற்கே வந்து பார்த்தார்கள். 2 வாரம் கழித்து மெல்ல ஜுரம் இறங்கிவிட்டது. ரவிக்கு ராதாவின் தந்தை கடிதம் எழுதி போட்டார். ஆனால் ரவி வரவே இல்லை. இந்த சமயத்தில்தான் அவர்கள் குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துவிட்டது. ஏற்கனவே வறுமையின் காரணமாக சீதாவின் கணவனுக்கு உடல் நலம் சரியில்லை. ராதா உள்ளூரில் இருந்தவரை துணிகளாக பணமாக ஏகப்பட்ட உதவிகள் கிடைத்தன. கண் ஆபரேஷனில் கண்ணும் தெரியாமல் போகவே அவர்கள் வறுமையில் பீடிக்கப்பட்டார்கள். தீராத வயிற்று வலியில் துடித்தான் சீதாவின் கணவன். சீதாவிடம் பணமும் இல்லை. கடைசியில் மருத்துவமனையில் சேர்த்த பின்பு ஒரு நாள் நிரந்தரமாகவே கண்களை மூடிக்கொண்டான் அவன். டாக்டர்கள் அப்டமிக் கேன்சர் என்று பெயரை கொடுத்தார்கள். வாழ வழியில்லாத சீதா தன் 3 குழந்தைகளுடன் தந்தை வீட்டிற்கே வந்துவிட்டாள். ராதாவின் தந்தை அவளை தங்களுடன் வைத்துக்கொள்ள சம்மதிக்கவில்லை. ராதா அப்பொழுதுதான் வீட்டில் வளைய வந்து கொண்டிருந்தாள். கணவனை இழந்து கைமை கோலத்தில் வந்து நின்ற அக்காளை காண சகிக்கவே இல்லை. அப்பா, அவதான் தப்பு செய்தால் நாமும் தப்பு செய்ய வேண்டுமா? அவள் எங்கே போவாள் 3 குழந்தைகளுடன்? நீங்கள் செய்வது நன்றாக இல்லை. எங்கேயாவது போய் தற்கொலை செய்து கொண்டால் அந்த பாவமும் பழியும் நம் குடும்பத்தைத்தானே சேரும் என்றாள் படபடவென்று. சரி, சேர்த்துக் கொள்கிறேன். இங்கே ஒரு மூலையில் கிடக்கட்டும் என்றார் வெறுப்புடன். சீதாவின் கணவன் போனதாவது ரவிக்கு தெரியாமல் இருக்கும். தன் கைப்படவே எழுதிய கடிதம் கிடைக்காமலா போயிருக்கும் என்றெல்லாம் எண்ணியவர் மீண்டும் ஒரு கடிதம் எழுத துணியவில்லை. தன் மகள் மேல் அவ்வளவு வெறுப்பா அவனுக்கு? ஆனால் தன் மகள் வாழ வேண்டுமே. ஒரு நாள் மாலையில் வெளியே போய்விட்டு வந்த ராதாவின் தந்தை, ராதா, ரவிக்கு அவார்டு கிடைத்ததற்காக அடுத்த வாரம் இங்கே சங்கீத சமாஜத்தில் பாராட்டு விழா நடக்கிறதாம். என்ன விவரம் என்று கேட்டு எழுதம்மா. அவன் மனதில் ஏதோ நம்மை பற்றி இருப்பதால் தான் அவன் பதில் கூட போடவில்லை. மதுரை வந்தும் வராமல் போய்விடப் போகிறான் என்றார் ராதாவின் தந்தை. எங்கு பார்த்தாலும் ஒட்டப்பட்டிருந்த பெரிய பெரிய சுவரொட்டிகளை அவர் அப்பொழுதுதான் பார்த்திருந்தார் போலும். ஆனால் ராதா முன்னாலேயே பார்த்துவிட்டாள். அவன் எவ்வளவு தழைந்து போனான். அவள்தான் எவ்வளவு துள்ளினாள். ரவி மீண்டும் என்னை தேடி வருவாரா? ஆனால் அன்றே நிர்மலாவின் கச்சேரியும் ஏன் போட்டிருக்கிறார்கள்? அவள் தந்தை சென்னை சென்று வந்த பிறகு ரவி கூறியதெல்லாம் கூறிய பொழுது கூட ரவி கூறியது அனைத்தும் பொய் என்று அடித்து கூறினாளே. அந்த சந்தேகம் இன்னும் போக மாட்டேன் என்கிறதே. ஏன் இவருடைய பாராட்டு விழாவையும் நிர்மலாவின் கச்சேரியும் ஒரே நாளில் வைக்க வேண்டும் என்ற மன உளைச்சலில் மரகதம் சத்தியன் கூறியதெல்லாம் உண்மைதானோ என்று மனக்குரங்கு மீண்டும் ஆட்டம் போட்டது. எதையும் தீர்மானிக்க முடியாதவளாகி அவள் ஜன்னல் அடியில் உட்கார்ந்து பார்வையை வெளியே ஓடவிட்டாள். ராதம்மா, நீயும் எழுதம்மா. மனம் ரொம்ப ரணமானதுனால தான் அவர் நமக்கு இதை பற்றி எதுவும் எழுதலை. இப்போவாவது நீ தனிஞ்சு போமா. பெண்ணின் அழகுக்கு ஆண்கள் அடிமை இல்லை, அவ குணத்துக்குத்தான் அடிமை. இதை நீ புரிஞ்சுக்க வேண்டும் என்றாள் அம்மா. சரி, இப்போ நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டாள் ராதா. சத்யன் அவளை அடைய முயன்ற தினத்திற்கு பிறகு அவள் மனம் ரணமாகி கிடந்தது. கவர்ச்சியான பேச்சிற்கு பின்னால் போலித்தனமும் அயோக்கியத்தனமும் ஒளிந்து கொண்டிருப்பதை அவளால் அறிய முடியவில்லை. அந்த கவர்ச்சியை நாடி அவள் ஓடினாள். நல்ல வேளை அந்த திரை கிழிந்து அவள் சுட்டுக்கொள்ளும் முன்பாக தப்பிவிட்டாள். அவள் மனத்தின் வீம்பு நகர்ந்தது. ரவியை எப்படியும் நிர்மலாவிடமிருந்து பிரிக்க வேண்டும். அவள் பட்ட அடியை ரவியின் நெஞ்சை தஞ்சமடைந்தால் ஒழிய தீராது, அமைதி கிடைக்காது. சீதா ஒருத்தனோட ஓடினால் கூட அவனோட வாழ்ந்து கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சாப்பாரு. அதில் தான் இருக்கு பெண்ணோட பெருமை. ராதா, வீட்டை விட்டு ஓடினது தப்பு, அது வேற விஷயம். நீயாவது ரவியோட நன்றாக குடித்தனம் செய்யம்மா. ஒரு கடிதம் எழுதி போடு போ. ஆண் மனம் வீம்பு கொள்ளும் தன்மை உள்ளது. அதே சமயம்
நாம் தனிஞ்சு போய் வளைச்சால் தங்க கம்பி. அதுலேயும் ரவி மாதிரி ஒரு பிள்ளை நமக்கு கிடைக்கவே மாட்டான். சரி, எதற்கும் அங்குள்ள நிலைமையை தெரிந்து கொள்ளலாம் என்று சென்னை வீட்டுக்கு ஃபோன் செய்தாள் ராதா. ரவியின் குரலை கேட்கும் ஆவலில் நெஞ்சை படபடப்பை கையால் அமுக்கிக் கொண்டு நின்றாள். ஹலோ, ராதா ஹியர். சொல்லும் பொழுதே தழுதழுத்தது குரல். முன்பொரு நாள் அலுவலகத்திலிருந்து ரவிக்கு ஃபோன் செய்து தன் திருமணத்தை, அவள் அக்கா ஓடிப்போனதை அவன் பாராட்டவில்லை. அதனால் தன் கல்யாணம் நடக்கப் போகிறது என்பதை அவன் கூறியது நினைவுக்கு வந்தது. அதற்கு பிறகு அவன் அவளுக்கு எத்தனை தடவைகள் ஃபோன் செய்திருப்பான். தன் ஆசைகளை, ருச்சிகளை, அவள் மேல் தனக்கு விழுந்த லயிப்பை எத்தனை குழந்தைத்தனமாக ஃபோனில் பேசினான். இப்படியெல்லாம் பேசினால் நான் இனிமேல் உங்களுடன் பேச மாட்டேன், சினிங்கினாள் அவள். பின்ன எப்படி பேச வேண்டுமாம்? கல்யாணமான பிறகு முதலிரவன்றே உன்னிடம் படிக்கும் மாணவனாக நான் மாறுவேன். அப்பொழுது கற்றுக்கொள்ளட்டுமா, அல்லது இன்றே ஃப்ளைட்டில் மதுரைக்கு வரட்டுமா? இப்படி ஒரு நாள் ஃபோனில் பேசுவான். ராது, உன்னை பார்க்கும் ஆவலை அடக்கவே முடியவில்லை. ஒரு நாள் அலுவலகத்துக்கு மட்டம் போடு, நான் மதுரை வருகிறேன், ப்ளீஸ் டியர் என்பான். இவனுக்குத்தான் கவர்ச்சியை பற்றி ஏதும் தெரியவில்லை என்று ஓடினாள் இவனை விட்டு விலகி. கண்களில் நீர் சுரந்தது. ரவியின் கணீர் குரல் கேட்கும் என்ற ஆவலில் ரிசீவரை பிடித்து கொண்டு நின்றாள். சின்னான் தான் ஃபோனை எடுத்தான். ஹலோ, சின்னான் பேசுகிறேன். அட, ராதாம்மாவா? அவனால் ஆச்சரியத்தை அடக்க முடியவில்லை. ராதாம்மா, ராதாம்மா என்று திணறினான். என்னம்மா, இப்படி வீட்டை மறந்துட்டு பிறந்த வீட்டிலேயே உட்கார்ந்துட்ட? தம்பியை கண்கொண்டு பார்க்க சகிக்கலை. சீதையை பிரிஞ்ச ராமன் தானம்மா. புராணத்தில் சீதை தான் அசோகவனத்தில் இருந்தா. நம்ம வீட்டு ராமாயணத்தில் ராமன் சண்பக மரத்தடியில் இருக்கிறதா நினைக்கும்படி இருக்கிறது. எனக்கு சண்பகப்பூ பிடிக்காது சின்னான் என்றாள் ராதா அப்பொழுதும் குத்தலாக. சண்பகப்பூ உனக்கு பிடிக்காது? முருகனுக்கு பிடிச்ச பூமா? இந்த வீட்டு பெரியம்மா உன் மாமியார் வச்ச மரம், அதன் மேலே தம்பிக்கு உயிர். அது சரி, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்பது போல எழுத்தாளருடன் பழகி பழகி உனக்கும் கற்பனை வந்து விட்டதா என்றாள் கேலியாக. எனக்கு என்னம்மா கற்பனை? சரி சின்னான், அவர் எங்க, கூப்பிடுறியா என்றாள் ராதா சங்கடத்துடன். தான் தனிந்து போக வேண்டியிருக்கிறது என்ற குரல் நலிவுடன். தம்பியா கேட்குற? தம்பி இல்லையம்மா, டெல்லி போயிருக்கு. டெல்லி போய் 1 மாதம் ஆச்சு. டெல்லிக்கா? எதுக்கு? ஆமாம், டெல்லிக்கு தான். எனக்கு என்னம்மா தெரியும்? 1 மாதமாக ஓயாமல் அலைச்சல். தபாலை பார்க்கும், உடனே பதில் எழுதும், ஃபோன் போடும், ஒரே பரபரப்பு தான். உடம்பு கூட அரை உடம்பாக ஆயிடுச்சு. வந்தா நீ ஃபோன் பண்ணதா சொல்கிறேன், மறக்காமல் சொல்கிறியா? அதை விட வேற வேலை. தாய்க்கு பிறகு தாரம்னு சொல்லுவாங்க. அதனால நீ சீக்கிரம் பிறந்து விட்டை விட்டுட்டு வந்துடு தாயே என்று சின்னான் ஃபோனை வைத்தான். எதற்காக ரவி டெல்லிக்கு போயிருக்கிறான்? தன்னிடம் சொல்லவில்லை என்ற கோபம் வந்தாலும் சொல்லிக்கொண்டு போகும்படியாகவா அவள் அவனிடம் நடந்து கொண்டாள் என்ற உண்மை உரைத்தது. மதுரை வந்ததும் தன்னை பார்க்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற பயம் தலை நீட்டியது. பிரேமாவுக்கு ஃபோன் பண்ணலாமா? ராதாவின் அப்பா ஒரு தடவை கோவிலுக்கு போய்விட்டு புது மண்டபத்தினுள் நுழைந்தார். பிரேமா தோசைக்கல் ஒன்றை விலை பேசிய வண்ணம் அங்கே நின்று கொண்டிருந்தாள். ஆனந்தன் வெளியே காரில் உட்கார்ந்திருந்தான். அவரை பார்த்ததும் தன் வேலையை விட்டு விட்டு வந்தாள் பிரேமா. மாமா, நான் கேட்பது எல்லாம் உண்மைதானா? ராதா ரவியை விட்டு விட்டு வந்து விட்டாளாமே? அவர் மௌனமாக தலையை ஆட்டினார். பிரேமாவுக்கு சினம் பொங்கியது. நீங்களும் இதை ஆதரிக்கிறீர்களா? இல்லை அம்மா, இதை அவள் தலையெழுத்து என்றுதான் கூற வேண்டும். சீதாவைப் போல இவளும் இருந்து விடுவாளோ என்ற பயத்தில் நீங்கள் ஏன் உங்கள் மூத்த பெண் ஓடினதை மறைத்தீர்கள் என்று கேட்டபொழுது உன்னிடம் கோபப்பட்டேனே. ஆனால் இது வேற மாதிரியா? என் பெண் வாழாவெட்டியா நின்று விடுவாளோன்னு பயப்படுகிறேன். அவள் தன் வியாபாரத்தை முடிக்கவில்லை. வாங்கோ, காரில் வீட்டுக்கு போகலாம். இது நடு ரோட்டில் பேசுகிற விஷயம் இல்லை. பிரேமா அவரை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனாள். நீண்ட நாட்களாக ரவியிடமிருந்து கடிதமோ ஃபோனோ இல்லாததால் பிரேமா சென்னைக்கு ஃபோன் செய்தாள். சின்னான் தான் இருந்தான். என்ன சின்னான், இங்கே அக்கான்னு ஒருத்தி நான் இருக்கேன்னு உங்கள் ஐயாவுக்கு நினைவு இருக்கா என்று கேட்டாள் கோபமாக. அப்பொழுதுதான் வீட்டில் நடந்த கலைபரங்களை எல்லாம் பிரேமாவிடம் விவரமாக கூறினான் சின்னான். ராதா ரவியுடன் இல்லை என்பது அவளுக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்தது. ஆனால் தன்மானத்தை விட்டு அவள் ராதாவை போய் பார்க்க விரும்பவில்லை. எவ்வளவு தூரம் அடித்து கொண்டேன். அக்கா குணம் தங்கைக்கு வந்து விட்டது பார்த்தீர்களா? பார்த்து பார்த்து பண்ணி கடைசியில் ரவியின் வாழ்க்கை இப்படி பாழாகி விட்டதே.
என்று ஆனந்தனிடம் புலம்பினாள். தற்செயலாக ராதாவின் தந்தையை பார்த்ததும் நன்றாக பிடித்து கொண்டாள். என்ன மாமா, அவதான் சிறுசு, நீங்க புத்தி சொல்ல வேண்டாமா? அப்படி என்ன ரவி செய்து விட்டான் பிரமாதமாக என்று பிடித்து உலுக்கினாள். நான் ரவியை தப்பா நினைக்கவே இல்லைம்மா. ராதா எப்பவுமே கொஞ்சம் கர்வமா நடந்துப்பா. அவ அழகின்னு நாங்க கொடுத்த இடமெல்லாம் சேர்ந்து கொண்டது. போராக்குறைக்கு பக்கத்துல சினிமா நடிகையின் சகவாசம். அந்த பெண் நிர்மலாவுடன் கதை கட்டி விட்டிருக்கிறார்கள். அதையும் இந்த பெண் நம்பிக்கொண்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறாள். நிர்மலாவா? அது யார்? ராதாவின் தந்தை. ராதாவை ரவி தன் வீட்டில் பெண் பார்த்துவிட்டு கொடைக்கானலில் நிர்மலாவை சந்தித்து சென்னைக்கு அழைத்து போனதையெல்லாம் சொன்னார். அந்த பொண்ணை அப்படி நடுராத்திரியில கூட்டி கொண்டு போன பொழுதே இப்படி ஏதாவது அனர்த்தம் ஏற்படும் என்று நினைத்தேன் என்றாள் பிரேமா சற்று சிடுசிடுப்பாக. அப்படி சொல்லாதேம்மா. அவள் இருந்த நிலையில் யாராக இருந்தாலும் இந்த உதவியை செய்வார்கள். அதை திரித்து கூறி ராதாவை அந்த நடிகை மரகதம் பாழ் செய்து விட்டாள். எப்படியோ ரவியின் வாழ்க்கை வீணாகிவிட்டது என்று அங்கலாய்த்தாள் பிரேமா. நீயாவது வந்து கொஞ்சம் புத்தி சொல்லம்மா. புக்ககத்து உறவு என்று நீ ஒருத்திதானே. ரவியை பற்றி எடுத்து சொன்னால் உன்னிடமாவது கொஞ்சம் பயப்படுகிறாளா என்று பார்க்கலாம் என்று கூறினார் அவர். அவர் கூறியபடியே பிரேமா ராதாவை சந்தித்த பொழுது ராதா மசிந்து பேசவே இல்லை. தவறு பூராவையும் ரவியின் மேலேயே சுமத்தினாள். மலைக்கோட்டையில் மரகதத்தை சந்தித்த அடியில் தவித்த சமயம் அது. எது உண்மை எது பொய் என்று புரியாத குழப்பம். யார் எது சொன்னாலும் அவளுக்கு தவறாகவே பட்டது. எல்லோரும் தன்மேல் குற்றம் சாட்டுவதாகவே அவள் குழம்பினாள். சத்தியனிடம் அகப்பட்டு அவன் உண்மை சொரூபம் தெரியும் வரையில் அவள் இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்ததால் பிரேமாவையும் ஏதோ ஏசி அனுப்பிவிட்டாள். இதையெல்லாம் இப்பொழுது நினைத்த அவள் எப்படி பிரேமாவுக்கு ஃபோன் செய்வது என்று தவித்து தண்ணீராக உருகினாள். இருந்தாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு ஃபோன் செய்தாள். அக்கா, அவர் பாராட்டு விழாவுக்கு வருவதா கடிதம் ஏதாவது போட்டிருக்கிறாரா? வீட்டுக்கு ஃபோன் செய்தேன். அவர் டெல்லிக்கு போயிருக்கிறாராம். தன் கோபத்தை பற்றி பிரிவை பற்றி ஏதாவது கேட்பாளோ என்று அவள் நெஞ்சம் திக்கு திக்கென்று அடித்து கொண்டது. கணவன் மனைவியின் ஊடல் எவ்வளவு நாளைக்கு நிற்கும் என்பது பிரேமா அனுபவத்தில் கண்டவளாயிற்றே. அதனால் அதை பற்றி ஏதும் கேட்கவில்லை. ராதா ரவியை பற்றி கேட்பதே நல்ல சகுனமாக தோன்றிற்று. இல்லையேம்மா, நானும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். டெல்லிக்கு போயிருக்கானா? நீ சொல்லித்தான் எனக்கு தெரிகிறது. ஏதாவது கடிதம் வந்தால் உனக்கு ஃபோன் செய்கிறேன். உனக்கு கடிதம் வந்தால் நீயும் எனக்கு சொல். வாயை நிப்படி. சாயந்தர வேளைகளில் சீதாவையும் அழைத்து கொண்டு வா. நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன என்று சொன்னாள். எப்படியாவது ராதா மனம் திருந்தினால் போதும் என்றுதான் நினைத்தாள் பிரேமா. பாராட்டு விழாவுக்கு முதல் நாள் மாலை வரை பாரம் முடியவில்லை. பரமானந்தம் அனுப்ப வேண்டிய சிறு மேட்டருக்காக வேலை காத்து கொண்டிருந்தது. 2 தடவை ஃபோன் செய்தும் பரமானந்தம் கிடைக்கவே இல்லை. கடைசியில் சுந்தரையே அவருடைய வீட்டிற்கு அனுப்பி காத்திருந்து மேட்டரை வாங்கி வரச் சொல்லி மிஷினில் ஏற்றினான். சுந்தரம் அவனுடனேயே புறப்பட்டான். சாப்பிடக்கூட நேரமில்லை. அதனால் சின்னானை சாப்பாட்டை பேக் பண்ணி தர சொல்லி ஃபோன் செய்தான். அன்று காலை வரை ரவி தன் காரில் போவதாக எண்ணிக்கொண்டுதான் நிதானமாக இருந்தான். நடுப்பகல் வெளியே போய் வந்த பிறகு காரில் ஏதோ ரிப்பேர் என்று தெரிந்தது. அவனுடைய அவசரத்துக்கு சரியாகும் ரிப்பேர் இல்லை. அதனால் அவசரமாக 2 முதல் வகுப்பு டிக்கெட்டுகளுக்கு ஏற்பாடு செய்தான். இலக்கிய மன்றத்தினரே டிக்கெட் புக் செய்கிறேன் என்ற பொழுது வேண்டாம், காரில் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டான். சுந்தரும் ரவியும் ஸ்டேஷனுக்கு வந்த பொழுது வண்டி 15 நிமிடங்கள் தாமதமாக வருவது தெரிந்தது. அவசரமாக வந்த களைப்பு தீர பெருமூச்சு விட அவர்களுக்கு அவகாசம் தந்த பின்னரே வண்டி வந்தது. முதல் வகுப்பு வண்டி. சுகமான குஷன். கார் ரிப்பேர் ஆனதுக்கும் காருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டும் சுந்தர். இந்த சுகமான மெத்தையை பார்த்ததும் களைப்பு இன்னும் அதிகமாக தெரிகிறது. காரில் போனால் நாம் இரவு புறாவும் கண் விழித்து கொண்டல்லவா போக வேண்டும். இருவரும் சீட்டில் உட்கார்ந்து வெளியே பார்த்து கொண்டிருந்தனர். வண்டி ஓடிக்கொண்டிருந்தது. மறுநாள் காலையில் சுந்தர் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. ரவி ஒரு பிரபல ஹோட்டலில் அறை எடுத்துக்கொண்டு தங்குவான் என்று. என்ன சார், அக்கா வீடு இருக்கு, உங்கள் மிஸ்ஸஸ் இருக்கிறார், நீங்கள் ஹோட்டலில் வந்து தங்கி கொண்டு என்று இழுத்தான் சுந்தர். அக்காவுக்கு தெரியும். மாலை அத்தான் காரை எனக்கு கொடுத்து அனுப்பிவிட்டு டாக்ஸியில் அவர்கள் வருவார்கள். குளித்து உடை உடுத்தி டிஃபனை முடித்து கொண்டதுமே சுந்தர் கிளம்பி விட்டான். என்னப்பா, பாராட்டு விழா மாலை 4 மணி அளவில் தான் என்பது உனக்கு மறந்து விட்டதா? சுந்தர் அசட்டு சிரிப்பை உதிர்த்தான். சார், சரி, நான் தடை செய்யவில்லை, நீ போய் வா.
நான் இப்பொழுது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகப் போகிறேன். நிர்மலா வந்து விட்டாளா, எங்கே தங்கி இருக்கிறாள் என்பதெல்லாம் இடைமறித்தான் சுந்தர். நான் ஒரு நிருபர் என்பது உங்களுக்கு அடிக்கடி மறந்து போகிறது சார் என்று குறைப்பட்டு கொண்டான். சரி போ, நிர்மலாவை தேடி கண்டுபிடி. அவ கச்சேரிக்கு முன்னாடிதான் பாராட்டு விழா. அதற்கு மறக்காமல் வந்து சேர். விருப்பம் இருந்தால் நிர்மலாவை வரச் சொன்னேன் என்று சொல். எதற்கும் அறையின் சாவியை கீழே கொடுத்து விட்டு போகிறேன் என்றான் ரவி. நீங்க இப்பொழுது சொன்ன மெசேஜ் ஒன்றே போதுமே என்ற சுந்தர் கிளம்பினான். அவ்வளவு வீராப்புடன் கிளம்பினானே தவிர இவ்வளவு சீக்கிரம் போய் என்ன செய்வது என்று தோன்றியது. அதனால் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் என்று போய்விட்டு 12 மணி அளவில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனான். மீனாட்சி மே முதம் தேகி பூர்வி கல்யாணி ராகத்தில் உருகி வழிந்து ஓடியது பாடல். என்ன உருக்கம், என்ன நயம்! அம்மனே ஓடி வந்து கேட்டதை தந்து விடுவாள் போல் இருந்தது அம்மனின் தோற்றம். சப்தமின்றி பின்னால் போய் நின்று கொண்டான் சுந்தர். நிர்மலா பாட்டில் லயித்திருந்ததால் அவன் வந்ததை அறியவில்லை. கோவிலிலிருந்து அவள் வெளியே வந்ததும் அவனை பார்த்தாள். என்ன, எப்பொழுது வந்தீர்கள் என்ற பரஸ்பர விசாரிப்புகள். அவளுடன் கார் வரை வருகிறீர்களா என்று கேட்டாள். அந்த அழைப்புக்குத்தானே காத்திருந்தான். நான் இன்னும் சாப்பிடவில்லை. என்னுடைய விருந்தினராக சாப்பிட வருவதானால் நான் ரெடியா வருகிறேன் என்றான் சுந்தர் பேரம் பேசியவனாக. ஐயோ, அங்கே எங்களுக்கு சாப்பாட்டிற்கு ஏற்பாடெல்லாம் ஆகிவிட்டது. நீங்களும் வாங்களேன், சாப்பிடலாம். நான் ரவியுடன் தான் தங்கியிருக்கிறேன். அவரிடம் வருவதாக கூறியிருக்கிறீர்களா? இல்லை, நேராக விழா நடக்கும் இடத்திற்கு வருவதாக சொன்னேன். பாராட்டு விழாவுக்கு உங்களை வரச் சொன்னார். அதை சொல்லத்தான் நான் வந்தேன். உங்களை இங்கே பார்க்காவிட்டாலும் நீங்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்திருப்பேன். ஓ, இங்கே நான் வந்த பிறகு கண்டிப்பாக வருவேன் என்று தெரிந்த பின்பு அழைக்கச் சொன்னாரா என்று கேட்டாள் நிர்மலா. இன்று பரீட்சை ரிசல்ட்டை எதிர்பார்க்கும் மாணவனாக நான் வந்திருக்கிறேன் என்றான் சுந்தர். நிர்மலா பதில் சொல்லவில்லை. காரில் ஏறுங்கள், பிறகு பேசலாம். முதலில் சாப்பிடப் போவோம் என்று பேச்சை மாற்றினாள். அன்று காலையிலிருந்தே ராதாவின் மனம் படபடவென்று அடித்து கொண்டது. எந்த நேரமும் அது ரவியின் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. அதை போலவே அவளுடைய அப்பா அம்மாவும் காத்து கொண்டிருந்தார்கள். நேரம் ஓடியதே தவிர ரவி வரவே இல்லை. நடுவே பிரேமாவுக்கு ஃபோன் செய்து பார்த்தாள். பிரேமாவோ, எனக்கும் தெரியவில்லை ராதா, ஒருவேளை சென்னையிலிருந்தே காலையில்தான் கிளம்பி வருகிறானோ என்னவோ என்றாள். உடனே ராதா சென்னையில் சின்னானுடன் பேசினாள். தம்பி நேற்று ராவே கிளம்பி போயிடுச்சேம்மா, அங்கே வந்து இன்னும் சேரலையா? எனக்கு என்னவோ செய்கிறே ராதாமா என்று பதறினான் சின்னான். நீ கவலைப்படாதே சின்னான், ஒருவேளை பிரேமாக்கா வீட்டுக்கு வந்திருப்பார் என்றாள் ராதா அவனை சமாதானப்படுத்தும் தோரணையில். அப்படி சொல்லு, முதல்ல அங்கே கேட்டுக்காம என்னை கலவரப்படுத்திட்டியே என்றாள் சின்னான். அப்பா, அவர் சென்னையை விட்டு நேற்று இரவே கிளம்பி விட்டாராம். இங்கே வரவில்லையே. சொல்ல சொல்ல அழுகை வந்துவிட்டது. அப்பொழுதுதான் அங்கே வந்து சீதா, ராதா, சமாஜத்துக்கு ஃபோன் செய்து பாரேன், அவர் வந்து விட்டாரா என்ன என்று தெரியும் என்றாள். கண்களை துடைத்து கொண்ட ராதா சமாஜத்துக்கு ஃபோன் செய்தாள். அங்கே கிடைத்த தகவல், அவர் எங்கே தங்கியிருக்கிறார் என்பது தெரியாது. சரியாக 4 மணிக்கு வருகிறேன் என்று சற்று முன்தான் ஃபோன் செய்தார். ராதாவுக்கு அவன் மதுரையில் எல்லையில்தான் இருக்கிறான் என்பது பெரிய நிம்மதியை கொடுத்தது. அப்படியானால் என்ன செய்வதப்பா? எப்படி அவரை பார்ப்பது? நீ நன்றாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு விழாவுக்கு போ. அங்கே அவனை சந்திக்கலாம். நீ முன்னால் போய்விடு. ஒரு டாக்ஸியில் போ. பின்னால் நானும் அம்மாவும் வருகிறோம் என்றார் ராதாவின் தந்தை. 2 மணிக்கே தயாராகிவிட்டாள் ராதா. ரவி அவளுடைய பிறந்த நாளுக்காக வாங்கி கொடுத்த மெஜந்தா கலர் புடவையை உடுத்தி தலை நிறைய மல்லிகைப்பூவை சூடிக்கொண்டாள். எப்பொழுது மணியாகும் என்று காத்து கொண்டிருந்தாள். ரவியை எப்படி தனிமையில் சந்திப்பது? அவனுடைய மனைவி என்று யாருக்கு தெரிய போகிறது? அப்படிப்பட்ட கௌரவம் இல்லாமல் ஒரு மூலையில் நின்று பார்க்க வேண்டுமே. வாசலில் விடாமல் ஹாரன் ஒலி ஒலித்தது. அப்பாதான் ஓடினார். தொடர்ந்து, வாருங்கள் மாப்பிள்ளை, ராதா, ரவி வந்தாச்சு. ரவி கீழே இறங்கவே இல்லை. ராதாவை வரச் சொல்லுங்கள். கனியாத தொனியில் கட்டளை. ராதா போமா என்று அவசரமாக ஒலித்தது அப்பாவின் குரல். ராதாவின் நெஞ்சம் திக்கென்று அடித்து நின்று மீண்டும் இயங்கியது. நீங்களும் ராதாவின் அம்மாவும் வந்துவிடுங்கள். கார் கிளம்பியது. ராதா மின்னலாக ஓடி வந்து ஏறிக்கொண்டாள். வாயை திறந்து பேசவும் பயம், உடைக்க இயலாத மௌனம். மல்லிகை மணக்கிறதே, மதுரை மல்லிகை என்பதாலா? அப்பா, அவன் அந்த மௌனத்தை கீறி கசிய விட்டு விட்டான்.
மதுரை மல்லிகை எங்கேயும் மணக்கும். இந்த மல்லிகை டெல்லிக்கு கூட விமானத்தில் போகிறதே. மல்லிகைக்கு மனம் அதிகமா அல்லது மங்கையின் கூந்தலுக்கு மனம் ஏதாவது உண்டா என்று ஆராய்ச்சி செய்யப் போகிறீர்களா? அவன் அவளை நோக்கி திரும்பவும் அவளும் அதே சமயம் திரும்பவும் கண்கள் கலந்தன. அவள் கண்களில் கண்ணீர். ஏன் நேராக வீட்டிற்கு வரவில்லை? உன்னை சற்று கவலைப்பட வைக்கத்தான் ஒரு ஹோட்டல்ல தங்கினேன். பிரேமாவுக்கும் தெரியும். அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஆடிய நாடகமா? அவன் இடக்கரத்தால் அவளை இழுத்தான். அவள் தலை மல்லிகை சரங்கள் அவன் தோளில் புதைந்தன. ஆண்மையின் ஆட்கொண்ட அன்பும் பெண்மையின் ஆட்பட்ட அன்பும் இனி மாறாது என்ற உறுதியில் ஏற்பட்ட சங்கமம். நான் வந்திருந்தால் உனக்கு கவலை ஏற்பட்டிருக்காது, உண்மை. ஆனால் நான் திடீரென்று வந்து காரில் ஏறு என்பதில்தான் த்ரில் இருக்கும். நீயும் கப் சிப்பென்று வந்தாய்ப்பார். அவனுடைய ஆண்மை தன் குணத்தை காட்டி அவளை அடக்கி வைக்க துணிந்துவிட்டது. அந்த முரட்டுத்தனத்தை அவள் உணரும் முன்பாகவே சத்யன் அவளுக்கு பாடம் நடத்திவிட்டானே. வாசலிலேயே அவர்களை வரவேற்க காத்து கொண்டிருந்தனர். இது மிஸ்ஸஸ் ராதா ரவீந்திரன் என்று அவளை அறிமுகப்படுத்தி வைத்தான். அவளுக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் அவனை பாராட்டி என்னதான் மன வேற்றுமை இருக்கட்டுமே, ஒரு கடிதம் போடும் எண்ணம் அவளுக்கு உதிக்கவில்லையே. விழாவிற்கு நிர்மலாவும் வந்திருந்தாள். அறைக்கு போய் சுந்தரும் உடைமாற்றி கொண்டு வந்திருந்தான். நிர்வாகிகள் அவனை டிஃபன் சாப்பிட அழைத்து போனார்கள். மற்றும் ஒருவர் நிர்மலாவையும் சுந்தரையும் அழைத்து வந்தார். தன் அருகே உட்கார்ந்திருந்த ராதாவுக்கு, ராது வருகிறாள் பார், அவள்தான் நிர்மலா. சலனமில்லாத முகபாவத்துடன் வந்தாள் நிர்மலா. அவர்களுக்கு பக்கத்தில் வந்ததும் சட்டென்று ராதா எழுந்து போய், வா நிர்மலா, ஐ ஆம் மிஸ்ஸஸ் ராதா ரவீந்திரன், வெரி கிளாட் டு மீட் யூ. நிர்மலா இதை எதிர்பார்க்கவில்லை என்பது அவள் முக அதிர்ச்சியிலேயே தெரிந்தது. ராதா எப்படி இப்படி மாறினாள் என்ற கேள்வியே ரவியை சுற்றி வந்தது. நிர்மலா ராதாவின் கரத்தை பிடித்து விஷிங் த சேம் டு யூ என்றாள். அவள் மெல்ல சிரிக்கவும் சிரித்தாள். பெண்கள் இருவரும் சற்று ஒதுங்கி கொண்டனர் தனியாக. என்ன சுந்தர், கடைசியில் பிடித்து விட்டாய் போல் இருக்கே. ஒன்றும் பிடிகொடுத்து பதில் சொல்லவில்லை சார். டிஃபனை முடித்து கொண்டு அனைவரும் பந்தலுக்கு போனார்கள். மதுரை மாவட்ட கலெக்டர் வந்திருந்தார் தலைமை வகிக்க. அவரே ஒரு எழுத்தாளர் என்பதால் ரவியை பாராட்டி பேசியதில் அவனுடைய புத்தகத்தில் சிறந்த இடங்களில் உள்ள நயங்களை எடுத்து காட்டி அவற்றுடன் மேனாட்டு கவிஞரின் படைப்புகளை ஒப்பிட்டு பெருமைப்படுத்தி பேசினார். அதன் பிறகு ரவி எழுந்தான் பேசுவதற்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.